ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய் வச்சு கொங்குனி ஸ்டைலில் ஒரு கறி அட்டகாசமாக இருக்கும். ரைஸ் கூட கலந்து சாப்பிட்லாம், டிஃபன் ஐட்டத்துக்கு கூட தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க கொங்குனி ஸ்டைலில் ஒரு வாழைக்காய் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 வாழைக்காய் எடுத்துகிட்டுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், இந்த அடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி உப்பும் மோர் தண்ணியும் போட்டு வச்சுருக்கேன், கருத்து போகக்கூடாதுன்றதுக்காக. இப்போது இந்த வாழைக்காயை தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வாழைக்காயை மட்டும் சேரணும். ஒரு போலுக்கு எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற இந்த குவான்டிட்டி ஒரு 3 பேருக்கு 1 டைம் சர்வுக்கு சரியாக இருக்கும். இந்த வாழைக்காயை கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இந்த வாழைக்காய்க்கு தேவையான ஸ்லைட்டாக உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த மசாலா ஒரு 10 மினிட்ஸ் ஊறிட்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். இப்போ இந்த பேனில் இந்த வாழைக்காயை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்மளோட எண்ணெய் ஸ்லைட்டாக சுட்டுடுத்து நம்ம இந்த வாழைக்காய் ஊற வச்சோம்ல, வாழைக்காய் ஒன்று அப்படி வச்சுருங்க. நான் நம்மளோட எல்லா வாழைக்காயும் வச்சுட்டேன். எக்ஸஸ் மசாலாவை இந்த மாதிரி வச்சு வாழைக்காய் மேலே போட்டுருவேன். நான் ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைட் பர்னருக்கு மாற்றிக்கிறேன். சைட் பர்னரில் இது இப்படியே இருக்கட்டும். இந்த பர்னரில் ஒரு பாட் வைக்கிறேன். ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது, பாட் வச்சுருக்கேன். பாட் நல்லா சுடட்டும். இப்போ இந்த வாழைக்காயை இன்னொரு பக்கம் திருப்பி போடும். இப்போ எல்லா வாழைக்காயும் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு அதே மாதிரி வேக வை. இப்போ நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து ஒரு சின்னதாக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற இந்த ஆயில் சேர்த்துப்பேன், அதனால் இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம வச்ச பேன் நல்லா சுட்டுடுத்து எண்ணெய், கடுகு சேர்த்துக்கிறோம் 1/2 டீஸ்பூன், சின்னதாக ஒரு பிஞ்ச் வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு 5 பல்லு பூண்டு, ஆப்ஷன், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கங்க, வேண்டாதுங்கிறது. நான் ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதை சேர்த்துக்கேன். வெங்காயம் சீக்கிரமாகவும் அதே நேரத்தில் சாஃப்டாகவும் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. இந்த வெங்காயம் சாஃப்டாக வேகட்டும். மறுபடியும் இந்த வாழைக்காயை அடுத்த பக்கம் திருப்பி போடும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நம்மளுது நல்லா கலர் மாறிடுத்து. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்த கையோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கேன். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக ஒரு தொக்கு பதத்துக்கு வரட்டும். ஒரு மூடி போட்டு குக் பண்ணு.
இப்போ நம்ம வாழைக்காய் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுத்து. அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நான் ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டுருக்கேன். அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த மீன் டைம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 1 2 ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய், அது கூட கொஞ்சமாக ஜீரகம், அது கூட ஒரு கருவேப்பிலை, ஒரு 5-6 கருவேப்பிலை இலை. இதை ஃபைனாக வெண்ணெய் மாதிரி அரைச்சிரு. திரி அரைக்கக்கூடாது, வெண்ணெய் மாதிரி அரைச்சிரு. மறுபடியும் இந்த வாழைக்காயை அடுத்த பக்கம் திருப்பி போடு. திரும்ப திரும்ப திருப்பி போட்டு ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணு. இன்னும் கூட தக்காளி நல்லா சாஃப்டா வேகட்டும். தண்ணி விட்டு இந்த மாதிரி வெறுமூணு அரைச்சிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். தக்காளி நல்லா குழஞ்சு வெந்துடுத்து பாருங்க. தக்காளி போட்ட இடமே தெரியல. இந்த மாதிரி குழசல தக்காளியை வதக்கினதுக்கு பிறகு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணேன். திக்காக கரைச்சி வச்சிருக்கிற புளி ஒரு 30 கிராம்ஸ் இருக்கும். புளியை சேர்த்துறேன். புளியை சேர்த்துட்டு இதை ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நான் இப்போது ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். ஃபைனலாக ஃபினிஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளோட சாம்பார் பொடி, இந்த புளித்தண்ணி எல்லாம் பச்சை வாசனை போய் குக்காய் வர வரைக்கும் வில் வெயிட். மூடி போட்டு குக் பண்ணும். இங்கே நம்மளோட வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு 2 பக்கமும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது இப்படியே இருக்கட்டும். நல்லா கொதிக்குது. இது வந்து ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் செமி கிரேவியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போட்டு நம்மளோடது கிரேவி நல்லா திக்காக பச்சை வாசனை போய் குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை சேர்த்துருங்க. அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுரும். நான் மிக்ஸி அலம்பி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு ஸ்லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ஸ்லைட்டாக ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்மளோட வாழைக்காய் இருக்குல்ல, வாழைக்காய் சேர்த்துருங்க. வாழைக்காயும் சேர்த்துட்டு ஸ்லைட்டாக ஒரு பரட்டு பரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கணும். எனக்கு ஒரு 1/2 உப்பு தேவைப்படுது, ஒரு 1/2 உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு நல்ல ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட கொங்கணி ஸ்டைலில் ஒரு வாழைக்காய் ராபானா கறி தயார். நம்மளோட கொங்கணி ஸ்டைல் ராபானா கறி நல்லா கொதிக்குது. ஸ்லைட்டாக தேங்காய் எண்ணெய் மேலே, கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட கொங்கணி ஸ்டைல்
வாழைக்காய் கறி தயார். கொங்குனி ஸ்டைலில் நம்ம பண்ண ஒரு வாழைக்காய் கறி அட்டகாசமான ரெசிபி. சாதத்து கூட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பூரி அந்த மாதிரி டிஃபன் எடுத்துக்கூடையும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸலன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகவும் பிகினர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் பர்சன் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களோட ஊக்கமே. அந்த ஒரு காரியத்துக்காக தான் இந்த இவ்வளோ கஷ்டப்படுறது. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.